ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் கவி பேசுகிறேன். நவம்பர் 2024 எக்ஸாம் ஆல்ரெடி அசைன்மெண்ட் போர்ட்டல் அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ லாஸ்ட் டேட் வந்து நியர்பை வந்துருச்சு. ஸோ அதில் வந்துட்டு நிறைய பேர் டவுட்ஸ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி அதுக்கு நம்ம தனித்தனியாக ஏற்கனவே எப்போவோ நம்ம வீடியோ போட்டுட்டோம். இருந்தாலும் காமனாக டவுட்ஸ் இருக்கிற மேஜர் டவுட்ஸை மட்டும் நான் இதில் வந்துட்டு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் அசைன்மெண்ட் வந்துட்டு A4 ஷீட்லேயே எழுதலாம், அன்ரூல் பேப்பர்லேயே எழுதலாம். அதில் நிறைய பேர் ஃபஸ்ட்டு டவுட் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஒன் சைடு எழுதலாமா டபுள் சைடு எழுதலாமான்னு கேட்டிருந்தாங்க. ஒன் சைடும் எழுதலாம், டபுள் சைடும் எழுதலாம். ஆனால் ஒன் சைடு எழுதுனீங்கன்னா கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். சரிங்களா? டபுள் சைடு எழுதக்கூடாது அப்படிங்கிற சொல்ல தாராளமாக நீங்கள் எழுதலாம். A4 ஷீட்டு அன்ரூல் பேப்பரில் நீங்கள் தாராளமாக எழுதலாம். எந்த வித பிரச்சனையும் கிடையாது. ஒன் சைடு எழுதுனீங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். சரிங்களா? என்ன இருந்தாலும் நம்ம ஒரு அசைன்மெண்ட் சப்மிட் டைப்புன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒன் சைடும் தாராளமாக எழுதுங்க, டபுள் சைடும் எழுதுங்க. என்னுடைய ஐடியா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன் சைடு எழுதுனீங்கன்னா கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த கமெண்ட் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். அப்புறம் அசைன்மெண்ட் எப்படி போஸ்டல் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நீங்கள் பிஜியாக இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக எல்லா பேப்பரும் ஒரே போஸ்டரில் பண்ணலாம். ஏன்னா பிஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா அலைடு பேப்பர் வராது, லாங்குவேஜ் வராது, காமன் பேப்பர், ஜென்ரல் நாலேஜ் பேப்பர் இது எதுவுமே வராது. ஸோ தாராளமாக நீங்கள் ஒரே கவரில் நீங்கள் போஸ்டர் அனுப்பிச்சிடலாம். யூஜிக்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மேஜர் தனியாக அனுப்ப சொல்லியிருந்தாங்க, லாங்குவேஜ் தனியாக அனுப்ப சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரே கவரில் கூட அனுப்புங்க. நீங்கள் மேக்ஸிமம் எல்லோரும் வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பீங்க. ஸோ நீங்கள் யூஜி மட்டும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒன் டைம் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக வந்துட்டு நீங்கள் ஒரே கவரில் கூட நீங்கள் அனுப்பலாம். உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் கூட நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் ஒரே கவரில் அனுப்புங்க. ஏன்னா போன டைம் அந்த மாதிரி இருந்துச்சு, இந்த டைம் அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் பிஜிக்கு வந்துட்டு ஒரே மேஜர் மட்டும்தான் இருக்கிறனால தாராளமாக நீங்கள் ஒரே கவரில் போஸ்டரில் நீங்கள் அனுப்பலாம். அப்புறம் எவ்ரி அசைன்மெண்ட் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். எவ்ரி அசைன்மெண்ட்டு ஃபஸ்ட் பேஜ் வந்துட்டு அசைன்மெண்ட் போர்ட்டலில் கொடுத்துருக்குற அந்த பேஜை வந்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அதில் இருக்கிற மாதிரியே நீங்கள் ஃபஸ்ட் பேஜில் வந்துட்டு நீங்கள் ரைட் பண்ணிடுங்க. நேம், ரெஜிஸ்டர் நம்பர், கோர்ஸ், இந்த மாதிரி டோட்டலாக ஒரு அசைன்மெண்ட்டு ஒரு சப்ஜெக்ட் வந்து 10 பேஜஸ் இருந்துச்சுன்னா அதில் ஃபஸ்ட்டு பேஜ் வந்துட்டு கம்பல்சரி அந்த பேஜை வந்துட்டு நீங்கள் அதை ரைட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அது நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் 24 CY பேட்ச் என்னென்னு கேட்டிருந்தாங்க. நாங்கள் போன டைம் கூகுள் ஃபார்ம்ஸ் வந்துட்டு ஆன்லைனில் தான் சப்மிட் பண்ணோம் அசைன்மெண்ட்டு. ஸோ இந்த டைம் வந்துட்டு எங்களுக்கு எந்தவித அப்டேட் இல்லை சொல்லுங்கள். இந்த வட்டம் நீங்கள் அசைன்மெண்ட்டை ரைட் பண்ணி தான் ஆகணும். அசைன்மெண்ட்டு டாபிக்ஸ் வந்து ஆன்லைன் அசைன்மெண்ட்டில் வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கிற டாபிக்ஸை வந்துட்டு நீங்கள் தாராளமாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அசைன்மெண்ட்டை ரைட் பண்ணி சப்மிட் பண்ணலாம். கூகுள் ஃபார்ம்ஸ் இந்த டைம் வந்துட்டு 24 CY பேட்சுக்கு வந்து கிடையாது. ஏற்கனவே கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு ரீப்ளே பண்ணிட்டேன். சரி, இருந்தாலும் அந்த காமன் டவுட்ஸில் நான் வந்து சொல்கிறேன். 24 CY பேட்ச் இந்த டைம் செகண்ட் செமஸ்டர் எழுதுறீங்க. ஃபஸ்ட்டு செமஸ்டர் வந்து கூகுள் ஃபார்ம்ஸில் வந்து சப்மிட் பண்ணியிருப்பீங்க. இந்த டைம் வந்து எழுதி மேனுவலாக தான் சப்மிட் பண்ணணும். சரிங்களா? அப்புறம் அசைன்மெண்ட் நீங்கள் போஸ்டல் அனுப்பிச்சாலும் சரி, டேரெக்டாக விசிட் சப்மிட் பண்ணாலும் சரி, போஸ்டல் கவர் வந்துட்டு ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அது வெயிட் தாங்காது. சரிங்களா? அந்த காக்கி கவர் மாதிரி இருக்கும்ல, அந்த கவர் நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக லைட் க்ரீன் கவரில் ஒரு கவர் இருக்கும். அந்த கவர் எல்லாருக்குமே தெரியும். அதனுடைய ஃபோட்டோஸ் என்கிட்ட வந்து இல்லை. ஸோ நிறைய பேர் நான் பார்த்துட்டேன். எல்லாருமே அதே கவரில் தான் சப்மிட் பண்ணுறீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அந்த ப்ரௌன் கலர் கவரில் நீங்கள் அசைன்மெண்ட்டு சப்மிட் பண்ணாதீங்க. அந்த க்ரீன் கலர் கவர்லேயே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அசைன்மெண்ட்டை வந்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணலாம். அசைன்மெண்ட்டு கண்டிப்பாக அசைன்மெண்ட்டோட டாப் கவர் நீங்கள் அசைன்மெண்ட்ஸ்லாம் கவருக்குள்ளே வச்சு பண்ணணுன்னா அந்த போஸ்டல் கவருக்கு மேலே ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஓட்ட சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் டு அட்ரஸ் போட்டு அவங்களே ஆன்லைன் போர்ட்டல் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில்அப் பண்ணி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? இது வந்து மறந்துடாதீங்க. இதுவும் கொஞ்சம் நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் மேக்ஸிமம் உங்களுடைய போஸ்ட்டில் வந்து நீங்கள் ஸ்பீடு போஸ்ட்டே பண்ணுங்கள். ப்ரைவேட் பண்ண வேணாம். ப்ரைவேட் பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. கவர்மெண்ட் போஸ்டலுக்கும் யூனிவர்சிட்டிக்கும் டைப் இருக்கிறனால, ஏன்னா யூனிவர்சிட்டியிலேருந்து போஸ்ட் ஆகிற எல்லாமே கவர்மெண்ட் போஸ்டல், ஸ்பீடு போஸ்ட், ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் தான் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதனால் உங்களுடைய கவரை சேஃபாக சென்ட் பண்ணிடுவாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அதனால் கம்பல்சரி நீங்கள் வந்து கவர்மெண்ட் போஸ்டல், ஸ்பீடு போஸ்ட்டையே நீங்கள் வந்துட்டு நீங்கள் அனுப்பலாம். அதுக்கப்புறம் டேரெக்டாக விசிட் பண்ணுற டைப் இருக்குது, போஸ்டல் டைப் இருக்குது. சரிங்களா? டேரெக்டாக விசிட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்டும் சப்மிட் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்டுக்கு பிஹால்ஃபாக வந்துட்டு ரிலேஷனோ இல்லைனா கோ ஸ்டூடெண்ட்டோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யார் வேணாலும் சப்மிட் பண்ணலாம். சப்மிட் பண்ண டேட்டை வந்து மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. இதை நான் ஏற்கனவே ஷார்ட்ஸ் வீடியோவில் நாங்கள் போட்டுட்டேன். சரிங்களா? போஸ்டலில் சப்மிட் பண்ணிங்கன்னா அந்த ரிசிப்ட்டை பத்திரமா வச்சுருங்க. ஸ்பீட் போஸ்ட் ரிசிப்ட்டை வந்து பத்திரமா வச்சுருங்க. டைரெக்ட்லி விசிட் பண்ணி சப்மிட் பண்ணால் என்றைக்கு சப்மிட் பண்ணோம் அந்த டேட்டை வந்து நீங்கள் மறக்காமல் டைரியில் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு இதில் நீங்கள் உங்களுக்கு மறக்காமல் எதில் இருக்குமோ நீங்கள் அதில் வந்துட்டு நீங்கள் வந்து மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் தெளிவாக வீடியோ போட்டுட்டேன். அதனால் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அசைன்மெண்ட் எழுதி முடிச்சோன்னே எல்லா அசைன்மெண்ட்டையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுருங்க செல்லில். நீங்கள் போஸ்டல் மெத்தடில் சூஸ் பண்ணாலும் சரி, டைரெக்ட்லி விசிட்டில் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணாலும் சரி, ஒவ்வொரு அசைன்மெண்ட்டோட ஒவ்வொரு பேஜையும் ஃபோட்டோ எடுத்து தனித்தனியாக, இப்போ தமிழ் தனியாக, இங்கிலீஷ் தனியாக, சப்ஜெக்ட் தனியாக ஃபோல்டர் போட்டு கிரியேட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. டாப் போஸ்டல் கவரையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க.
நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அதை வந்துட்டு நம்ம என்கொயரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். மறக்காமல் இதை வந்து நான் ஏற்கனவே அசைன்மெண்ட் வீடியோவில் சொல்லிட்டேன். இருந்தாலும் இதை காமன் டவுட்டில் சொல்கிறேன். எவ்ரி பேஜ் அசைன்மெண்ட்டு நீங்கள் ஆல் சப்ஜெக்ட் ஃபோட்டோ எடுத்து ஃபோல்டர் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. போஸ்டல் கவருக்குள்ளே வைக்கும்போதும் போஸ்டல் கவரையும் சேர்த்து ஃபோட்டோ எடுத்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் எம்பிஏல வந்து பார்த்தீங்கன்னா, எம்பிஏல ஜென்ரலுக்கு மட்டும்தான் அசைன்மெண்ட்டு. அது தவிர இன்னும் கொஞ்சம் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஹச்ஆர் இருக்குது, ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்குது, டூரிசம் இருக்குது, நிறையா இருக்குது. ஸோ அவங்களுக்கெல்லாம் அசைன்மெண்ட்டு கிடையவே கிடையாது. எம்பிஏ ஜென்ரலுக்கு மட்டும்தான் அசைன்மெண்ட்டு. இதுக்கு நம்ம தனியாக ஏற்கனவே வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ எம்பிஏ ஜென்ரலை தவிர நீங்கள் எந்த கோர்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அசைன்மெண்ட் கிடையாது. டைரெக்டாக எக்ஸாம் எழுதுவீங்க. உங்களுக்கு பாஸ் மார்க் உங்களுக்கு வந்து 100 மார்க்குக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதிங்க. 50 மார்க் வந்துட்டு உங்களுக்கு வந்து பாஸ் மார்க். அதாவது செமஸ்டர் பேட்டர்ன். எம்பிஏ ஜென்ரல் இல்லாத வேறு டிபார்ட்மெண்ட்ஸ். எம்பிஏ ஜென்ரலுக்கு மட்டும்தான் அசைன்மெண்ட் இருக்குது. ஆக்சுவலாக இதுக்கு நம்ம தனியாக வந்து நம்ம வீடியோ ஏற்கனவே ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு அசைன்மெண்ட்டோட ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் நல்லா கொடுக்க பாருங்கள். நிறைய பேர் ப்ரெசன்டேஷன் கொடுக்குறேங்கிற பேரில் நிறையா ஸ்கெச்சஸ் யூஸ் பண்ணி ட்ராயிங்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ளவர் இந்த மாதிரி ஃப்ரண்ட் பேஜில் அதெல்லாம் தேவையே கிடையாது. என்ன மேட்ரோ நீங்கள் அதை மட்டும் எழுதினா போதும். உங்களுக்கு வந்துட்டு மார்ஜின் ப்ளஸ் பார்டர், அண்டர்லைன் இந்த மாதிரி எழுதும்போது மட்டும் நீங்கள் அந்த ஸ்கெச்சஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எத்தனை மார்க்குக்கு எவ்வளோ பேஜஸ் யூஸ் பண்ணணும் எழுதணும் அப்படிங்கிற வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம். எல்லாமே அசைன்மெண்ட்டோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அந்த மறக்காமல் நீங்கள் அசைன்மெண்ட் ப்ளேலிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஏன்னா ஏற்கனவே வீடியோஸ் போட்டாச்சு. இருந்தாலும் இப்போவும் நம்மளுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. அதனால தான் சில டவுட்ஸை மட்டும் தனியாக எடுத்து நம்ம இந்த வீடியோ வந்துட்டு நம்ம போஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ இது வரைக்கும் எனக்கு சொன்ன டவுட்ஸுக்கு எல்லாமே வந்துட்டு நான் இதில் அசைன்மெண்ட்டு நான் போட்டுட்டேன். இதுக்கு மேலே ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா பாருங்கள், அசைன்மெண்ட் ஆன்லைன் போர்ட்டலிருந்து நீங்கள் எடுத்து எழுதிக்கங்க. நம்ம ஏற்கனவே அசைன்மெண்ட் டீட்டெயில்ஸில் இன்னும் அசைன்மெண்ட் சில டவுட்ஸ்லாம் வந்துட்டு சொல்லியாச்சு. காமன் பேப்பர் இருக்கும். அந்த காமன் பேப்பர் உங்களுடைய அசைன்மெண்ட்டுக்குள்ளே இருந்தால் எடுத்து எழுதுங்க. இல்லைன்னா காமனாகவே தனியாக கொடுத்துருக்காங்க. வேல்யூ எஜுகேஷன், என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ்லாம் வந்துட்டு, அப்புறம் பார்ட் 1 தமிழ், பார்ட் 2 இங்கிலீஷ் வந்துட்டு உங்களுடைய அசைன்மெண்ட் டாபிக் ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே இருக்குதான்னு பாருங்கள். இல்லைன்னா தாராளமாக காமன்லேருந்து நீங்கள் எடுத்து எழுதலாம். வேறு ஏதாவது மேஜர் இம்பார்ட்டன்ட் டவுட்ஸ் இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்துட்டு உங்களுக்காக வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன். சீக்கிரமாக அசைன்மெண்ட்டை டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு சப்மிட் பண்ணிடுங்க. டைரெக்ட்லி விசிட் சப்மிட் பண்ணாலும் சரி, நேரில் சப்மிட் பண்ணாலும் சரி, டைரெக்ட்லி சப்மிட் பண்ணால் கம்பல்சரி டேட்டை நோட் பண்ணிக்கோங்க. போஸ்டல் அனுப்பிச்சின்னா ரிசிப்ட்டை பத்திரமா வச்சுருக்கோங்க. ஸ்பீடு போஸ்ட்லேயே அனுப்புங்க. கம்பல்சரி ஈச் அண்ட் எவ்ரி பேஜ் அசைன்மெண்ட்டை ஃபோட்டோ காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. போஸ்டல் கவரையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? எடுத்து வச்சுக்கோங்க. அதனால் கம்பல்சரி எடுக்கணுமா, நான் ஏற்கனவே அசைன்மெண்ட்டை சென்ட் பண்ணிட்டேன், நான் ஃபோட்டோ எடுக்கலை, அதாவது ஒரு சேஃப் தான். செல்லில் சும்மா ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம், அவ்வளோதான். சப்மிட் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அசைன்மெண்ட்ஸ் மார்க் வந்துடும். இருந்தாலும் ஒரு சேஃப், அவ்வளோதான். வேறு ஒன்றும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிலாம் கிடையாது. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கங்க.